ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பனானா கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் மீடியம் சைஸ் பனானாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ 3/4 கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் அது கூட 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரையை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை கரையிறது வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் மைதாவை சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால கேக் நல்லா சாஃப்டாக பேக் ஆகி வரும். இப்போ 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதோட ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். பனானா ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பேக்கிங் டின்னில் மாற்றிக்கலாம். பேக்கிங் பேனை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குச்சி விட்டு பார்த்தா க்ளீனாக இருக்கணும். அப்போ கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட டேஸ்டியான பனானா கேக் ரெடி.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from DG's Cooking.